எங்களுடைய கணவர் வந்து விட்டாரா? வந்துட்டாருமா? எங்கடா இருக்கிறாரு? அதோ நிக்கிறார். அப்படியே சரி இருக்கட்டும். என்னடா என்ன அம்மா எப்படி இருக்காங்க? அதே ஒரு நிறமாத கர்மா இருக்காங்க. நிறமாத கர்மா ஜெட்ஸ்மார் போற மாதிரி போறீங்க. ஒருமா வாங்க. அத்தா என்னங்க சுவாமி? காமாட்சி மாங்கல்யம் போல நினைத்திருக்க ஆசீர்வாதம் செய்யுங்க சுவாமி. இந்த மதுரை நாட்டிலே சுவாமி எப்படி வாழ்வது தெரியுமா? எப்படி சொல்லுங்க சுவாமி. சைலன்ஸ் சைலன்ஸ் கண்ணே சுவாமி.
சந்தோஷமா வாங்கிறப்ப கண்ணி. அப்படியே இருக்கு சுவாமி. சுவாமி, ஐயையோ, அம்மா. ஐயோ. என் மனைவியோ ஆமா இப்ப எப்படி தெரியுமா? நிறமாத கர்ப்பம் 10வது மாதம் நிறமாத கர்ப்பம். ஆமா குழந்தை இப்ப நேரம் வந்துச்சது. அதனாலே கர்ப்பவதியாக தவிக்கிறார்கள். ஆமா இந்த கிராமத்தில் யாராவது ஒரு மருத்துவ சின்ன மருத்துவம் பார்த்தா ஆமா தக்கோட சிரமம் இருக்குது. அம்மா யாராவது மத்து வச்சிருக்கீங்க ஐயோ வெட்டி போடு. மருத்து வச்சு கூப்பிடுறேன் என்ன வருவாங்க. அம்மா இந்த வேலை பாக்குறது யாருமா நம்ம ஊர்ல? யாரு எல்லாம் ஹாஸ்பிடல் போறவங்க பொழுது. அம்மா கேக்குறாங்க சரி நம்ம 2 பேர் போய் பார்க்கலாம் என்ன கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. தக்கதோ சன்மானம் வாரி வாரி எவ்வளவு கேட்டாலும் தருகின்றேன். எவ்வளவு கேட்டாலும் கேட்டோம் தடை என்பது கிடையாது. தடை என்பது கிடையாது. தரும் அப்படி வாரி வாரி கொடுப்பாங்க. நேற்று ராத்திரி வரும்போது சுங்காசத்திரம் வழியா தானே வந்தோம். அந்த வழியில வந்தோம். எல்லாம் சிக்கன் பக்கடா வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. ஆமா சிக்கன் பக்கடா வாங்கி சாப்பிடுறதுக்கு உன்னான 30 ரூபா இருந்ததா இல்லையா? அந்த 30 ரூபா இல்லாம என் கையில் கடை வாங்கினேன். நாளைக்கு கூலி பிரிக்கும் போது குத்துறாங்க. ஆமா வரப்போது சிக்கன் பக்கடா வாங்கி சாப்பிடுறதுக்கே உன்னான 30 ரூபாய் இல்லையே. இங்க அப்படி வாரி 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 கொடுப்பாங்க. அப்படி வாரி வாரி கொடுக்குற ஆளு 30 ரூபா குத்துறான். நீ கையில் கூட கூட தேவையில்ல. அவர் விச்சிரி போட்டு நான் பொறிக்கிறேன். நாங்க சினிமான சாப்பிட உண்மைதான். ஆமா அங்க சாப்பிட்டு ஊருக்கு யாருக்கும் தெரியுமா? இப்ப இவங்க யாரும் கேட்டாங்களா? இப்ப வாரி வாரி கொடுப்பேன்னு சொல்றேன். நான் வாரி திறந்த சொன்னேன். இவங்க கேட்டாங்க வாரி வாரி கொடுக்குறா. அதுல 30 ரூபா குத்துறான். நாளைக்கு காலையில் உத்தர சொல்லிருக்கிறா. இப்ப மட்டும் எப்படி வாரி வாரி கொடுப்பேன்? நான் கையில் கொடுப்பேன் நீ காலில் கொடுப்பியா? காலையில சொன்னேன் விடுஞ்சுமே தர சொன்னேன். ஆமா வாங்கம்மா கூப்பிடுறா. நீங்க சும்மா ஒண்ணு பார்க்க தேவையில்ல. ஆமா 100 நாள் வேலைக்கு போனா எவ்வளவு பணம் வாங்குறீங்களோ அதை விட 2 மடங்கு நான் தரோம். ஏண்டா என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேரு? நம்ம பேரு எம்மா சொய்யா வாயம்மா 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 எம்மா 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 நீ சும்மா பார்த்து துட்டு கொடுக்குற வாயம்மா. ஏதோ ஒரு குழந்தை நல்ல மாதிரி பாத்துருமா வாயம்மா எம்மா சொய்யா வாயம்மா. என்ன சொய்யா? யார் ரெக்கார்ட் நான் போய் ஏறி வெச்சிராம்பா சொய்யா. ஐயோ அம்மா.
டாபா ஹோட்டல் போய் உட்காந்துக்கிட்டு காடை காட்டுக்கறி கோழிக்கறி நல்ல ஒரு பிடி பிச்சா மாதிரி விட்டுக்கிற தெரியல பொருள் ஒரே மாத்தம் ஒண்ணு இல்ல சரி யாரும் கோச்சிக்காதீங்க வெள்ள சத்தம் நாடகம் ஆட்டி வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க நாடகம் வரலாம்னு சொல்லிட்டு சும்மாக்கத்தை போயிடுச்சு வண்டி உடனே ஹோட்டல் அண்ணன் சங்கரன் ஃபோன் பண்ணி கபா நம்ம ஹோட்டல் அடிக்க வந்துருக்கோம்பா ஏன்னா நம்ம ஐயா தானே நம்ம எம்பி சார் தானே நாடகம் இங்கே நடத்திட்டு நாளைக்கு போவீங்க வீட்டுக்கு போகாதீங்கப்பா வந்துருப்பான்னு சங்கரனை ஃபோன் பண்ணத்தான் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை கடிச்சிருச்சு நல்லா காடை கவிதை கோழிக்கறி ஒரு பிடி பிடிக்கலாம் வாய்க்கும் அப்ப சாப்பிட்டது இப்போ இருக்குது பாரு ஒரே மாத்தம் என்ன இப்ப எப்படி ஆட்டிக்கிறிய வயசுல எப்படி ஆட்டிருப்பியோ பெருத்து போட்டா சக்காத்து பத்தி என்ன கல்வி எடுத்து சூத்தல் என்ன செய்யற அரிசியா கல்வி எடுத்து சூத்தல் கிஷோர் நல்ல பொண்ணு கிஷோர் சக்காத்து பத்தி போட்டா என்னடியா சக்காத்து பத்தி கல்வி எடுத்து சூத்தல் ரெண்டு பேரும் கேள்வி சூதல் கை நான் பஜாரம் போய் வந்து முன்னாடியே வந்தேன்னா 3 மோட்டை பையன் தொப்பு தொப்புன்னு அப்ப ஊர்லயே பத்திரி நீதான் என்ன கைரா செஞ்சு சொல்லுவாங்க எதுக்கு என் புருஷம் பார்க்க சொல்றேன் பாடுறா இது வரையும் எத்திரி பாத்துருக்குற இது வரைக்கும் ஒரு 500 புருஷம் பாத்துக்கிறேன் அப்ப கைராசிக்கார் பொம்பல் தான் உன்ன மாதிரியே தான் கைராசிக்கார் பொம்பளை இந்து ஒருத்தருக்குறாங்க யாரவா எங்க சுயம் உன்ன மாதிரி தான் அந்த மாதிரி கைராசிக்காரம்மா இது வரைக்கும் நான் 500 புருஷம் பாக்குறேன் 500 அப்ப கைராசிக்கார் பொம்பல் தான் அத 300 சேர்த்து போச்சுறா பையா அடிப்பாவி அதுல வேற 300 வாயில் போட்டுக்கிட்டியா என்ன சமைச்சாரா நம்ம யாரதான் எதிர்பார்க்கறேன் யார் சோமாரியா சக்காச்சாரா என்ன நம்பரமாண்டா கேள்வியா சக்காத்தர்னு சொல்லாத அவங்க வீட்டுக்கார் ரொம்ப மோசமான ஆளு அவரு சக்காத்தர்னு சொல்லிட்டு வச்சுக்க அப்புறம் அவர் நேரம் வந்து வாடி உன்ன 2வது கட்டிக்கிறோன்னு கூப்பிடுவாரு எங்க மகன் நம்ம நிறமாத கர்மா இருக்கிறாங்க வந்து பிரசவம் பாரு உனக்கு தேவையான சன்மான் தரோம் என்ன தேவையப்பா அடிச்சு நோச்சு கட்டுற சேலையை ஆளை கட்டா ட்ரிங்க் ஓட்டுற ஜாக்கி எடுத்தாரா ஐயோ பாட்டி என்னால முடியல பாட்டி அம்மா பாட்டி பாட்டி தாரே பருப்பு தாரே டேய் ஹரிஷே டேய் கிஷோரே உள்ள அண்ணா நாங்க ஏதோ அவள சைடுமா நீங்க 2 பேர் உள்ள பாருங்க 2 பேர் வெளிய பாருங்க பாட்டி கேரி இந்த கட்சி தாரே பருப்பு தாரே பாட்டி யாரே அடி அம்மா பாட்டி யாரே வாழ்ந்து போறமா போறகாதா யார் சாக்காத்தி வாதிக்கிறவாத உமா காமாத்தி இல்லடா டேய் பையா ஐயோ பள்ளிக்கூடம் வச்சு போச்சுடா பையா பள்ளிக்கூடம் வச்சு ஓயம்மா பள்ளிக்கூடம் வச்சு போச்சா அம்மா புள்ள பெத்தகெல்லாம் எழுதுவாங்க பள்ளிக்கூடம் வச்சுச்சா அம்மா தூபா இதெல்லா கோமலிங்க சமாச்சாரம் எவ்வளவு மேலம்மா பள்ளிக்கூடம் மூட்டிக்கிறாங்க இப்ப அம்மா
செத்த பேஜார் இருக்குது ஜெயசூயா ஐயா சக்கா தர செத்த ஏழு வாங்கிட்டியா ஐயா என்னடி ஒன்றும் முடியல எட்டு அது வாங்கிக்கிறேன் என் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை மாட்டீங்க கிடக்குது. ஐயோ என் பேர் சுயான்னு அந்த பப்புக்கு சொன்னோம் யாரு இது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை மாட்டேங்குது அந்த அம்மா. ஐயா பேஜார் இருக்குது செத்த ஏழு வாங்கிட்டியா நான் சொல்ல மாட்டேம்மா ஏமா பெரியம்மா ஏமா நீ சண்டை போடாத சத்தியமா நான் பொழுது வெடி வரைக்கும் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் பொழுது வெடி வரைக்கும் நான் சுயான்னு சொல்லவே மாட்டேன். நீ யாரும் சண்டை போடாத. பாட்டி உனக்கு சொல்லித்தாரே வாழ்ந்து போறதுமா பிறகாதா டேய் ஒன்றும் வேலைக்கு ஆகாது போய் டாம் கவர் இந்த தாம் கவுரா நான் தூக்கு மாட்டிக்க போறேன். அடைய தூள்பா தூள்கள் போட்டு ரெண்டு ஆட்டம் ஆட்டினா குவாந்து வந்து ஒரு ராத்திரில கவுருக்கு அடிமா கேள்வி மொத்த பொருள் என்கிட்ட தான் கேட்பியா என்ன அவன் ஹரிஸ் கிட்ட கேளு கிஷோர் கிட்ட கேளு ஹரிஸ் ஏன்டா அரிசி அரிசி என்ன ஆயிரம் என்ன ஆயிரம் கேட்கறது கூட உங்க அம்மா கிட்ட வளர்க்கணும் எதுக்குன்னு கேட்காதுடா திருநெல் பார்க்க அதான் என் தூணுக்கு பார்த்தேன் என் சக்காத்து பற்றி எதுக்குன்னு கேட்குறது கிஷோர் ஏண்டா கிஷோரியா டேய் கோபால நான் சுத்தம் வைக்க சொன்னேன் எதுக்குடியாவா ஆடாயம் தூணு பார்த்தேன் ஆடாயம் தூணு பார்த்தேன் ஏய் எதுக்குன்னு கேட்குறீங்க அரிச பார்த்து கிஷோரை பார்த்து திறனை போத தோமி போதன்னு சொல்லிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் அப்பம் வந்தா உணவு புள்ள கூட போறாங்க. ஐயோ சந்தோஷமான விஷயம். சரி மகர் குட்டிமா சொல்லா என் மகரை நம்ம எப்படி இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லாயா. ஏன்டா குழந்தை வந்து வெளியே வந்தது அவன் மயக்கத்தில் இருப்பா இருந்தா பார்த்து சொல்லாயா.
ஐயோ அந்த பொண்ணு பார்த்தேன் அம்மா என்னவா அம்மா சேர்த்து விட்டாரா அப்பா நீ தான் கொடுத்துட்ட நான் இல்லடா ஏய் கீழே டேய் ஹரிச கிச்சரே மன் கீழே ஏய் ஐயா என் மனைவிக்கு குழந்தை பிறந்து விட்டதா? அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுங்க. சபாஸ். நீங்க ஒரு சந்தோஷமான செய்தி இல்லவா? ஏனென்றால் என் மகனும் நல்ல தம்பி ஒருவனாக பிறந்து விட்டான். ஆமா. அவர் குருதியாகவே அழகான ஒரு பெண் சந்தோஷமான செய்தி. ஐயா ஆஸ்திக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆஸ்திக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டது. ஆமா. இந்த மதுரை நகரமே திரிய கோலகாலம் இருக்க வேண்டும். அன்னதானங்கள் நம்ம நாட்டில் வாரி வாரி வழங்கணும். அந்த சந்தோஷமான நேரத்துல துக்க செய்தி ஐயா. என்னடா உனக்கு துக்க செய்தி? பெண் குழந்தை பிறந்த நேரம் உங்களுடைய மனைவியோ மாண்டு மறைந்து விட்டாங்க ஐயா. மாண்டவர் மீண்டும் வரும்போது கிடையாது. ஆமா. மனைவியோ மாண்டு மறைந்து விட்டார். ஆமாங்க. இந்த சின்னஞ்சிறு குழந்தை எப்படி காப்பாற்றுவது? வயதான காலத்தில் நாட்டை எப்படி ஆளுநர் மனவத்தத்தோடு இருக்கிறீங்க? அந்த மனவத்தம் உங்களுக்கு வேண்டாம் பையா. உடைய மகனாகி நல்ல தம்பி வரவேற்று இந்த குழந்தை அவருக்கு ஒப்படைத்து விட்டு இந்த மதுரை நாட்டை அவர் முடிச்சு விட்டுடுங்க. என்னைக்கும் உடனே சரி கிடையாது. ஆமா. பச்சனை குழந்தை காப்பாற்றி ஏறாது முடியாது. நாட்டு மக்களை பார்க்க முடியாது. ஆமா. சீக்கிரமாக சென்று மகன் அழைத்து குழந்தை நாட்டை ஒப்படைக்க வேண்டும். அப்படியா இருக்கும். கேளுங்க தவறுகளே. ராமனை மன்னவர் மனைவியை மாட்டு மறைந்து விட்டார் என்று ஆயுத புலப்பட்டு அவருடைய மகனாகிய நல்ல தம்பி அழைக்கவும் நல்ல தம்பி வருகிறது.
என்னடா நான் பைத்து பண்ண எத்தனை ஒரு அடிக்கிட்டு நான் சூத்தா இல்லை எஸ்டிக்கு கூத்தா இது என்னடா வெள்ளா நகரா அச்சே சா வச்சு அப்படியே மூஞ்சி இறஞ்சி போடும் என் மூஞ்சி பட்டாணி பாரு இறஞ்சி போறது ஒரு பேர் மென்ஷன் ஐயா ஒரு புள்ளைய போடுற நடு ரோட்ல இது போல அடிச்சுட்டு ஏன் பாவனா அது போல அடிக்கணும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் ஒரு சைவத்துக்கு மட்டும் கஷ்டம் உட்காந்து பொட்டை அரைப்பட்ட பொக்கப்பட்ட முழுப்பட்ட காலப்பட்ட கிக்கிரி பட்ட உன்னை யார் அடிக்கிறாங்க அவங்க மேல தூக்கிட்டு போடா நான் சொன்ன பெருது சிவனேன் பெருது கஷ்டம் எம்பல் தூக்கி போட சேர டேய் உன்னை அடிக்கிற ஆள் ஒரு பொட்டை நீ அடிவாங்க ஒரு பொட்டை சரி சரி உட்காந்து நீ சேர போயிடாங்க நான் கேட்கும் போதெல்லாம் சேர விடுவோம் சரி சரி உட்காந்து உட்காந்து அற்புத சபையில் அடிகள் வந்திருப்பது யார் யார் என்னாட்டை சேர்ந்தவன் சேர்ந்தவர் என்னுடைய நாமதேவன் என்ன ராமதேவ் என்ன என் தாய் தந்த பேர் என்ன பேர் என்ன என்னுடைய குலம் என்ன குலம் என்ன நான் எதற்காக வந்திருக்கின்றேன் ஆமா என்பதை விளக்கம் தெரியுமா விளக்கத்தை விளக்கமாக சொல்ல வேண்டும் விளக்கத்தை விளக்கமாக சொல்ல வேண்டும் 4 வேதம் 6 சாஸ்திரம் சாஸ்திரம் 18 புராணம் புராணம் 64 கலைஞானம் ஆமா 16 தத்துவம் 108 நன்னூல் இதிகாச கற்றுணர்ந்து நம்மை போன்ற கலைய கற்ற கணவான்கள் பெற்றெடுத்த தாய் தந்தைமார்கள் தாயத்தந்தை மார்கள் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகளும் அனைவருக்கும் ஆமா நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் பட்டாரிபுரம் கிராமம் ஆமா ஸ்ரீ பஞ்சமநாத மடத்தின் சார்பாக திறந்தடங்கி ஒரு வந்தனம் தெரிவித்துக் கொள்ளும். சரி இருந்தாலும் வேண்டாம் அனைவருக்கும் வந்தன வாய்ப்பாடு சொன்னையா நம்முடைய தந்தையாக வழங்கப்பட்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆமா இன்னும் கணேசன் வரியார் நல்லபடி பெரியார் ஆமா பயிலாகத்தை விட்டு மாண்டு மடிந்து மையாக வளர்ந்திருக்கிறார் வெளியில் வாழ்ந்திருக்கிறார் அன்னவருக்காக இந்த கண்மணிக்கு வேண்டும் என்று கல்விகள் வேண்டும் முத்தார் வருடன் ஆமா அனைவரும் ஒன்றாக சேர்த்து 16 நாட்கள் நோன்பு விரதமிருந்து இறுதி இன்று 16 நாள் கல்வித்தால் மாண்டவர் சொர்க்கம் சேர்வு என்று வண்ணம் வண்ணமாக நாடகத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆமா நாடகத்திலே குற்றம் இசை குற்றம் ஆமா நன்னூல் இலக்கிய குற்றம் 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 பித்தர் குற்றம் ஆமா பாவனை குற்றம் மெல்லனை குற்றம் மேல குற்றம் தாளை குற்றம் குற்றம் இருப்பினும் ஆமா வீட்டில் மேலுக்கு தவறு செய்தால் எப்படி அன்போடு அரவணைத்தீர்களோ விடிய வரை எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு பாதம் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் விளக்கத்தை
திருத்தணி பக்கத்துல திருத்தணி பக்கத்துல சிவாடா. ஆமா. ஆற்காடு எங்குது? ஆறுகாடு எங்க இருக்குதுன்னு இவனுக்கே தெரியல போனது. சொல்லு, ஆற்காடு எங்குது? ஆறுகாடு எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியலன்னா விட்டுருவேன்டா. வேலூர் பக்கத்துல இருக்குது ஆற்காடு. ஆமா. ஆற்காட்டுல சண்டை நடக்குது உனக்கு எப்படி தெரியும்? அங்கிருந்து வீரனுக்கு பேன் வரும். போனு அதான் போன் வரும். ஆமா. சரி, ஒரு வீரனுக்கு அழுகுன்னா எதிர்த்து நின்று சண்டை போடணும். நீ அடுப்புல போய் பூந்துக்கிறேன்றா ஒரு அடி போட ஆட்டுக்குட்டி பால் கொடுக்குறோம். விளக்கத்தை விளக்கமாக சொல்லுங்க. தெரிவித்தால் ஒத்தது புரியும். ஆமா ஆமா காயத்தான் இருக்கிறேன். எப்படியாப்பட்டாலும் தெரியாது கை வைக்கிறானுங்க. என்ன ஆச்சு? எப்படியாப்பட்டாலும் தெரியல போல. என்ன எப்படியாப்பட்டாலும் என்ன அடிச்சது யாரு? மகாராஜா. அவர்கிட்ட சொல்றோம். ஆளு யாருன்னு தெரியாது கை வைக்கிறீங்க. ஆளு முதல்ல தராதவர் தெரிஞ்சுங்க. எவன் எப்படியாப்பட்ட கை வைக்கிற ஆள் வச்சுக்காத. உங்க கூட கூத்தாட்டு வந்துட்டு ஆள் தராதவர் தெரியுது உங்களுக்கு. யார் எப்படியாப்பட்டாலும் தெரியுமா? நானு என் ஊர்ல வந்து கேட்டு பாரு நான் யாருன்னு. என் ஊர்ல நான் தான் என் ஊர் நாட்டாமக்கார கூச்சா இருப்பாரு நானு. ஆமா, நாட்டாம கூச்சர் விட்டு பேரு நானு. தாத்தா செத்துட்டாரு, உடனே நாட்டாம பாதி எனக்கு தான் கொடுத்துட்டாங்க. என் ஊர் நாட்டாம நானு. சரி, நீ எத்தனாவது தலைமுறை? எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. சரி சரி, என்னாச்சு? இன்னைக்கு என் ஊர்ல நாட்டாம நான் தான். உங்க கூட கூத்துக்கு வந்தா உன் சாவித்து காட்சி போடுவேன். நீ எவ்வளோ பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுக்கிறேன் தெரியுமா? நானு எவ்வளோ பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சுக்கிறேன் தெரியுமா? நானு நாட்டாம் பதவி என் தலைக்கு வந்தோடனே உடனே என் ஊர்ல பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2 அண்ணன் தம்பிகளுக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு மாறுறானுங்க. சொத்து தகராது. உடனே மத்திய யாரு? நாட்டாம யாரு? நான் தான் கூட்டம் கூட்டாங்க. நம்ம தானே போய் நிக்கணும், நம்ம தானே தீர்த்து சொல்லலாம். உட்காந்துட்டேன். என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். அண்ணன் தம்பி தகராது, சொத்து தகராது. என்ன தகராது தெரியுமா? அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அதிகமா சொத்து சேர்க்கல. 5 செட்டு நிலமும் 5 எருமாடு. இது அவங்களுக்கு பாக பிரிக்கணும். ஆமா, 5 செட்டு நிலம் ஒண்ணு ஆளுக்கு 2 செட்டு பிரிச்சிடலாம். 5 எருமாடு எப்படி பிரிக்கிறது? நீ பிரிச்சு காட்டு. இதுக்குதான் கிட்னி ஒண்ணு. இங்க இருக்கிறது மூளையா? இங்க இருக்கிறது கிட்னி. இதுக்குதான் மூளை ஒண்ணு. சரி, உட்காந்த. இதை நம்ம தான் முடிச்சு வைக்கணும். நான் நாட்டாம் நம்ம தானே. பெரியவனே, நாட்டாம் தீர்ப்பு சொல்றேன். நாட்டாம் தீர்ப்பை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிற நாட்டாமா. வா பெரியவனே, உனக்கு 5 செட்டு நிலம் போடா. ஓகே. ஆமா, சின்ன கூப்பிட்டேன். டே சின்னவனே, உனக்கு 5 எருமாடு போடா. இது நீ முச்சியா? இதுக்குதான் நாட்டாம ஒண்ணுன்றது. அவன் தான் பாகு பிரின்னு பிரிச்சுட்டேன். சந்தோஷமா வாயிறானுங்க. பெரியவனுக்கு 5 சென்ட் நிலம் மொத்தம் பாரு. அவன் பயிர் வச்சுட்டான். சரி, நல்லா அறுவடை பண்ற நேரம்
சின்னவனுக்கு 5 எருமாடு கொடுத்த மாதிரி அதுல ஒரு எருமாடு அவுத்து அவன் பயிர் மேய்ச்சி பயிர் வச்சு சும்மா இருப்பானா நல்ல கல் எடுத்து அடிச்சுக்கிறான் பாரு மாட்டுக்கு ஆளு உடஞ்சி போச்சு எருமாடு நொடிக்கு வீட்டாடிக்கு போகுது எருமாடு வளர்க்குறவன் சும்மா இருப்பானா ஏன் எருமாட்டு காலை வச்சான் பாரு அவன் அண்ணனா தான் பரவாயில்ல அவன் காலை நான் வடிக்காம விட மாட்டேன் ஊத்துக்காட்டு எடுத்துட்டு ஓரணும் அண்ணன் அடிக்கிறதுக்கு அவங்க அண்ணன் பொண்டாட்டி ஒரு 4 மாசம் கர்ப்பமா இருக்கு இவன் அடிக்கிறதுக்கு கை வாங்கினா பாரு அண்ணனை பொண்டாட்டி பக்கத்துல இருக்குது சும்மா இருக்குமா தம்பி உன் அண்ணன் அடிக்காத தம்பின்னு குறுக்கு வந்தாங்க அவன் தான் வயிற்று மேல இஷ்டம் கர்ப்பம் கழிச்சு போச்சு மறுபடியும் மத்தியசு கூட்டுறாங்க கூட்டம் ஆமா கூட்டம் கூட்டு நாட்டாம என்ன வர வைக்கிறாங்க ஓய் உகாட்ட நீ என்ன இந்த பிரச்சனை எப்படி முடிப்ப இதுக்குதான் நாட்டாம தீர்க்க முடியாத பிரச்சனை எப்படி தீர்க்கிறது இதுக்குதான் நாட்டாம ஓடுறது எதுக்காக எனக்கு பதவி கொடுத்துருக்காங்க ஊர் மக்கள் அனைவரும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க நாட்டாம முன்சாமி ஊர் பஞ்சாயத்து ஒண்ணா நிக்குது நாட்டாம இந்த நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு முன்சாமி எதிர்பார்க்கறாங்க டேய் பெரியவனே கூப்பிட்ட பெரியவனே அவன் எருமாட்டுக்கால நீ ஒச்சாடா அப்படின்னா ஆனா பயிர் மேய்ச்சுனா ஒச்ச நாட்டாம அப்படின்னா சரி அவன் எருமாடு மறுபடியும் கால் நல்லா ஆகுற வரைக்கும் அந்த மாட்டை பிடிச்சிட்டு ஊட்டான கட்டிக்கிட்டான் டேய் சின்னவனே உன் அண்ணன் முன்னாடி 4 மாசம் கருப்பு தண்ணி கழிச்சிட்டாடான்னு ஆனா என் அண்ணன் அடிக்கும் போது குறுக்கு வந்துட்டாங்கன்னா நான் அடிச்சுனா கும்பல என்னன்னா செய்துன்னா மறுபடியும் உன் அண்ணன் முன்னாடி 4 மாசம் கர்ப்பமாவது வரைக்கும் வீட்டுல வச்சுக்கிட்டாரு அங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க பாரு அடியோடு வாங்கிட்டு தான் வந்து இந்த ஊர்ல பூச்சி ஆத்து இருக்கிறேன் மதுரமான அட்டை அலைக்கூடிய ராமலிங்கன் எடுத்து நல்ல தம்பி வந்திருக்கிறேன் முத்துராமலிங்க செட்டியார் இந்திராணி தேவியா ஒரே மகனாக பிறந்து பேர் பெற்றி செழிப்போடு வந்து வரீங்க பார்த்தாலும் நம்ம நாட்டில குறை என்பதே கிடையாது ஆமா அப்பா கூட நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வச்சதே கிடையாது ஆமா தாயத்தை பார்க்க வேண்டும் புறப்படு
மகன் நல்ல தம்பி வந்து கொண்டே இருக்கிறார். அப்படியா? ஆமா. சொல்லி பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார். அப்பா வந்துட்டார். ஆசிராசி சிற சிறப்பாக தான் வாழ்ந்திருப்பான தம்பி. எப்படி மனத்து மனதிட்டுமோ ஆமா முகமாகப்பட்டது இன்று வாடி வந்து காரணம் தெரியலங்க ஐயா. அப்பாவை கேட்டு பாருங்க. என்னாச்சு? என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது. ஏன் அப்பா அம்மாவை தூக்கி போய் கிடக்குது? ஒண்ணுமே புரியலங்க. சாப்பாடெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. காலையில இருந்து நல்லா உபசரிப்பு. நம்ம வீட்டுல சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பா நல்ல உபசரிப்பு. காலையில கோழிக்கறி, நாட்டு கோழிக்கறி, மத்தியானம் காடை, நைட்டு ஆட்டுக்கறி. என்ன அப்பா அம்மாவை தூக்கி போய் கிடக்குது? இதுல போய் சொல்லுறாங்க. நல்ல ஊதா ஜாலியா ஒரு மனுஷன் எத்தனை காலத்துருவான். 7 காலத்துமா பாரு ஒரே ஆளு. அவளை சாப்பிடும் மக தூக்கி போய் கிடக்குது பாருங்க அப்பாது. நீ ஒருவனாக தான் பிறந்திருக்கின்றான். ஆமா, உனக்கு உறுதியாக தங்கை பிறந்து விட்டது. ஒருவனாக பிறந்திருந்தேன். உச்சத்துணை உத்தத்துறை தங்கை பிறந்திருக்கிறார். ஆமா. தங்கச்சி பிறந்து ஏன் தந்தைக்கு தெரியலங்கய்யா. கேட்டு பாருங்க. அப்பா மகனே, பெண் குழந்தை பிறவிடம் மனக்கவலை கிடையாது. ஆமா நல்ல தம்பி, அந்த குழந்தை பிற நேரமானது இந்த ராஜ்யத்தையே ஆமா இவ்வளவு காலமாக ஒரு ஆண்மகனாக பிறந்திருந்தேன். உத்தத்துறையாக தங்கை பிறந்திருக்கிறார். தங்கை பிறந்த நேரம் சந்தோஷம் தானப்பா. ஏன் மனக்கவலை? பெண் குழந்தை பிறவிடம் மனக்கவலை எனக்கு கிடையாது. ஆமா, ஆனால் அந்த குழந்தை பிற நேரமானது உன் தாயாரம் மாடு வந்துவிட்டார். ஜகதீச தேவ
சொல்லக்கூடிய கருவறையிலே என்னோட தாயை இந்த பாவி இழந்து விட்டேனப்பா. இனி யாரை அன்னை என்று அழைக்கப் போகின்றேன்? மாதா என்று யாரை அழைப்பேன்? காலா மகனை என்று அன்போடு அதற்கு இந்த பாவிக்கு யாரப்பா? தாயில்லாத பிள்ளையாக பிறந்தவனை என்ன செய்ய போகிறாளா தம்பி? அப்பா, உன் தாயாரா மாற்றம் அடைந்து விட்டான். எனக்கு உடல்நல சரி கிடையாது. நாட்டு மக்களை பார்க்க முடியாது. ஒரு பிள்ளையாக பிறந்தவற்றை என்ன செய்ய போகிறேன்? உன் தாயாரா மாற்றம் அடைந்து விட்டான். உன் தங்கைய பச்சளை குழந்தை. ஆமா, அதனாலே எனக்கு உடல்நல சரி நாட்டு மக்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். தந்தையே, இந்த பச்சளை குழந்தை நீதான் வளர்க்க வேண்டும் தம்பி. அப்பா, தாயை தான் பறிகொடுத்தேன். தங்கை இழந்துவிட்டால் எப்படி அப்பா வாழ்வேன்? மகனே, அப்பா என்னோட செய்ய போகிறேன்? அப்பா அப்பா எனக்கு மார்பையாண்டாக்கி விட்டாண்டா.
எப்படி வாழப் போகின்றனப்பா? சுவாமி அவன் செய்த சூதோ பரிமோசம் போயடையோ குழந்தை பால்மனும் மாறாத பிள்ளை அவரை எப்படி வளர்க்க போகிறேன் ஆண்டவா? இறைவா, இது என்ன கொடுமை ஆண்டவா? இந்த பாவியை இந்த உலகில் பிறக்க வேண்டும். தாய் தந்தை பறிமுடித்து பட்டவரம் அடைக்கின்றேன் ஆண்டவா. அழகில துருமை போல் ஆனாயே துருமை போல்